Hello friends, welcome to Ayin's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே கிறிஸ்பியான தீபாவளி ஸ்பெஷல் ரிப்பன் பக்கோடா தாங்க நம்ம பார்க்க போறோம். இதுக்கு இன்னொரு பேரும் கூட இருக்கு. ஓலா பக்கோடான்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க இதுவரைக்கும் Subscribe பண்ணல அப்படினா முதல்ல Subscribe பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. மாவு பிசையிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 கப் அளவுக்கிட்ட இடியப்ப மாவு சேர்க்குறேன். நீங்கள் ஸ்டோரில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா வீட்டில் ரெடி பண்ண மாவு இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். 2 கப் இடியப்ப மாவுக்கு 1 கப் கடல மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட பொட்டுக்கடல மாவு வந்து ஒரு 1/4 கப் கிட்ட சேர்த்துக்கிறேங்க. இது வந்து எண்ணெய் இழுக்காமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் கொஞ்சம் மொறுமொறுப்புக்காகவும் இது நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கிட்ட மிளகாய்த்தூள், அப்புறம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப உப்பு, இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கிட்ட பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த மிளகாய்த்தூள் உப்பு எல்லாமே வந்து நல்லா நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி இந்த மாவோட நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியை நம்ம விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம நல்லா கையை வச்சு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். அந்த எண்ணெய் விட்டதுனால நம்மளுக்கு இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை நல்லா நம்ம வந்து கையாலே நல்லா நொறுக்கி விட்டு நம்ம நல்லா இப்போ தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதை எப்படி பிசைஞ்சிக்கணும் அப்படின்னிங்கன்னா, நம்ம இடியப்ப மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். இது கூட வேணும்னா நீங்கள் வெள்ளை எள்ளு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. இப்போ நம்ம நல்லா மாவு பிசைஞ்சிட்டோம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா பட்டர் ஏதாவது வந்து நம்ம தடவி வச்சுக்கலாங்க. ஏன்னா மாவு நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க அச்சுலையும் நம்ம லைட்டாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். தடவி நம்ம இதில் சேர்த்துடலாங்க. இப்போ மாவு நல்லா நம்ம தடவிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒன் சைடு பார்த்திங்கன்னா மாவு நல்லா 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ இதையே நம்ம ஒன் டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அந்த குழலுக்கு தேவையான அளவு மாவை நம்ம நல்லா ஒரு பிசைஞ்சு உள்ளே வச்சிடலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இது பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எண்ணெயை உறிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை வச்சதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ இதில் மாவை நம்ம விடலாம். விடும்போது நல்லா சுற்றி விடுங்க. அதே மாதிரி அடுப்பை நல்லா லோவில் வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா நம்மளுக்கு கையில் நம்மளுக்கு ஆவி அடிக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை நம்ம ஆனில் வச்சுக்கலாம். நல்லா இது வேகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த பபுள்ஸ் அடங்கவே அடங்காது. இது பபுள்ஸ் நம்ம அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நாம் வந்து இப்போ சோடாப் எதுவுமே நம்ம இதுக்கு சேர்க்கலை. ஆனால் நம்ம வந்து கடையில் நம்ம எப்படி வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிறிஸ்பாக இருக்குங்க. இப்போ இது நல்லா பபுள்ஸ்லாம் இதாகிடுச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதுவும் ஒன்று சைடு நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக நம்மளுக்கு வந்து வீட்டிலே நம்ம வந்து ரிப்பன் பக்கோடா ஈஸியாக நம்ம வந்து செய்யலாம். இப்போ இது நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க 2 சைடுமே. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சுலபமாக நம்ம வீட்டிலேயே வந்து ரிப்பன் பக்கோடா செஞ்சு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.